எனக்கு வந்து த சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு, த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு டூ லா ஆஃப் அட்ராக்ஷன். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையில் என்ன வேணா சாதிக்கலாம் தெரியுமா? நம்மளுடைய விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், எண்ணங்களை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப அழகா நம்மளுக்கு ஏற்கனவே அது கிடைத்தது போல கற்பனை பண்ணுமோ அது நம்மளுக்கு கிடைச்சிடும். அதைத்தான் அந்த சீக்ரெட் புக்கு சொல்லுது. ஈர்ப்பு விதியின் ரகசியமே அதுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இதெல்லாம் செஞ்சு நீங்க நிறைய சாதிச்சிட்டீங்களா? நீங்க எவ்வளோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும் வேணும்னு அது கிடைத்து விட்டது போலவே எத்தனை தடவை வாழ்ந்திருப்பீங்க. நீ ஏன் கிடைக்கல? ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதை சப்கான்ஷியஸ்ல இறக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்த வந்து ஏற்கனவே அதை அனுபவித்தது போல ஃபீலிங்ஸ் பண்ணி அந்த வைப்ரேஷனை எமிட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நடக்கலையே. ஏன்? ஏன்னா இந்த விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்கான ஒரு பேசிக் விஷயம் ஒன்று இருக்கு, ஒரு பேசிக்கான ஒரு சீக்ரெட். அதை நம்ம சீக்ரெட்னே சொல்ல முடியாது, ஏன்னா அது பேசிக்ஸ். பேசிக் ஏதாவது ஒரு விஷயம் அட்வான்ஸ் எடுத்து அதை சீக்ரெட்னு சொல்லலாம். நான் சொல்றது பேசிக், சாதாரண விஷயம். அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியாதனால ஆர் அது நீங்க மறந்துருப்பீங்க, ஆர் அதெல்லாம் பேசிக் தானே அப்படின்னு அதை நீங்க ஃப்ரீயா விட்டுருப்பீங்க. இந்த பயிற்சியில அந்த கர்ண சுத்தி பயிற்சி பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பண்ணும் பொழுது எல்லாம் கரெக்டா தானடா பண்றேன், ஏன்டா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று தொக்கி நிற்கும்ல. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ற அந்த விஷயம், அந்த பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த பயிற்சியில இருக்கு. ஸோ இந்த அந்த கர்ண சுத்தி 5 நாள் பயிற்சி. இந்த 5 நாள் பயிற்சியை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க பண்ணும் பொழுது வேற ரேஞ்சில் இருக்கும். See, the vision will change. ஒரு விஷயம், நான் இந்த விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம், இதை நான் ஈர்க்கிறேன், இதற்காக இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்றேன், அஃபர்மேஷன் பண்றேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்களே, அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். வேற ஒரு கண்ணோட்டம், நியூ டிமென்ஷன். உங்க போட்டோக்கு புது ஃபில்டர் போட்ட மாதிரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டுக்கு புது ஃபில்டர் போட்ட மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் டூயிங் திஸ் பேசிக் அந்த கர்ண சுத்தி பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட் 5 days, இந்த 5 நாள் இதை பயிற்சி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க, வேற ரேஞ்சில் ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பயிற்சியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணி இந்த பயிற்சியில ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லெட்ஸ் சேஞ்ச் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டை பத்தின உங்களுடைய அந்த அர்த்தம்ல அதை பத்தின புரிந்துணர்வை விசாலமாக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். நான் ஆசைப்பட்டேன், அதை பத்தி நினைச்சேன், கிடைச்சிடுச்சு. அப்படியா? இல்லைன்னு உங்களுக்கு அதை செஞ்சு பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இன்னும் காம்ப்ளிகேட்டடான குட்டி குட்டி விஷயம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு சில பல பேசிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டோன்ட் ஃபர்கெட், இப்போயே போய் என்ரோல் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கேட்ச் யூ இன் தி ஒர்க் ஷாப். தேங்க்யூ.